நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஷோர் ஆடியோ பார்த்திங்கன்னா ட்ரைன்டி சப்வூஃபர் 10 இன்ச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எலி போட்டு தள்ளிடுச்சு வயரை. உள்ள பேப்பரில் ஃபோனில் போகிற வயரை வந்து கடிச்சிருச்சு. அதோட ஸ்பைடர்லாம் கடிக்காம விட்டுருச்சு. இப்படி கடிச்சிருந்தா அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அதை சொல்லி காமிக்கிறேன், பாருங்கள். என்ன பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு கப்பை கழட்டணும். இது டேமேஜ் இல்லாமல் கழட்டணும் கப்பை. இதை எப்படி கழட்டணும்னா, ஒன்று ஹீட்ரு போடுங்க. இந்த லேடிஸ் வந்து முடியை உணர்த்துறதுக்காக ஹீட்ரு போடுவாங்களோ அது மாதிரி ஹீட்ரு போடுங்க. இது பேஸ்ட்டு தான் மெல்ட் ஆயிரும், எடுத்துக்கலாம் ஈஸியாக லைட்டாக. இல்லை அப்படின்னா இதில் வந்து பெட்ரோல் விடுங்க. கொஞ்சம் பெட்ரோல் விட்டிங்க அப்படின்னா, கொஞ்சமாக நிறையா ஊற்றிடக்கூடாது, சும்மா ட்ராப்பாக விடணும். ட்ராப்பாக விட்டிங்க அப்படின்னா அந்த கப்பை வந்து ஈஸியாக பொறுமையாக கழட்டணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா பேப்பர் வந்து ஓட்டையாயிரும். இந்த வேலை மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்பீக்கரை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இதோட ரேட்லாம் கிட்டத்தட்ட ஹை ரேட் ஆகிப்போச்சு. இந்த வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது. இப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா டபுள் ரேட்டாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாதிரி எலி கடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக அந்த வேலையை பாருங்கள். புதுசாக பழகிற நண்பர்களுக்காக இது எப்படி எடுக்கிறதுனா, இது லைட்டாக நீ பெட்ரோல் போடலாம், இல்லை ஹீட்ரு போடலாம். நான் ஏற்கனவே பெட்ரோல் போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு மெல்ட் ஆன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெட்ரோல் விட்டதுமே லைட்டாக அந்த பேஸ்ட்டு பூரா இதை வெளியே வந்துடுச்சு. இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி ஹீட்ரு போடலாம். ஹீட்ரு போட்டிங்கன்னா பேஸ்ட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகும், கப்பு டேமேஜ் இல்லாமல் எடுக்கலாம். இதுக்கு லைன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வயர் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த பக்கத்துலேயே ரொம்ப கோனை ரொம்ப டேமேஜ் பண்ணிட வேண்டாம், கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் வந்து அளவாக வச்சு நீங்கள் சால்டிங் பண்ணிக்கோங்க. இது இந்த இடத்துல வந்து சுரண்டிட்டு கத்தி வச்சு சுரண்டிட்டு இந்த இடத்துலையும் அப்படியே சால்டிங் பண்ணிடலாம். சால்டிங் பண்ணிட்டு இங்கே பெய் பாண்டோ இல்லை எனால்ட்டு இந்த மாதிரி இல்லைன்னா மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த ஒயர் கரெக்டாக கட் பண்ணுங்கள், வெளியே வச்சு கட் பண்ணுங்கள். இதில் ஒரு பிசுறு கூட உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாடையில் கறக்கறன்னு சவுண்டு வரும். அதனால் அதில் ஒரு துணியை கூட வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு துணியை கூட வச்சுட்டு வேலையை பாருங்கள். நான் அதை சுரண்டி சால்டிங் பண்ணிட்டு பேஸ்ட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேலை முடிஞ்சுங்க.
ஒயர் போட்டு எடுத்துட்டேன். ப்ளஸ் வோல்ட்டுக்கு ரெட் ஒயரு, இது மைனஸ் வோல்ட்டுக்கு பிளாக் ஒயர் போட்டு எடுத்தாச்சு. வேறு முடிஞ்சிச்சு. இங்கே வந்து சால்டிங் பண்ணி பேஸ்ட்டு போட்டேன். இது ஸ்பீக்கரை வந்து வேஸ்ட் ஆகாமல் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இது கடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் கவனமாக வேலை பாருங்கள். இந்த பேப்பர் வேஸ்ட் ஓட்டை எதுவும் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த வேலையை பாருங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்து நம்மளை சப்போர்ட் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கப்பு மட்டும் பேஸ்ட் போட்டு ஒட்டணும். இந்த மாதிரி பெவிகாண்ட் வாங்கி போட்டு ஒட்டிக்கிங்க. அப்போ தான் அடுத்த டைம் நீங்கள் ஏதாவது ஹீட் பண்ணி இல்லை லைட்டாக பெட்ரோல் விட்டிங்க அப்படின்னா அந்த கப்பு எடுக்க முடியும். வேறு அனஃபாண்டு மாதிரி இது போட்டு ஒட்டிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நீங்கள் அதை எடுக்க முடியாமல் போயிடும். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.